எங்களுடைய தலைவர், எங்களுடைய திராவிட மாடல் அரசுல பல நல்ல திட்டங்களை கொடுத்தோம். மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம், அதை கொடுங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கொடுத்தோம், அதை கொடுங்க. கல்வி ஊக்கத்தொகை கொடுத்தாரு எங்க தலைவர், அதெல்லாம் நிப்பாட்டிடாதீங்க. நடைபெற்றிருக்கக்கூடிய திட்டங்களை நிப்பாட்டக்கூடாதுன்னு நான் சட்டமன்றத்தில் பேசினேன். மக்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிடாதீங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு உங்க ஆட்சியுடைய கொடுமையை தமிழ்நாட்டு மக்களால அரை நாள் கூட தாங்க முடியலையே. புதுசா திட்டம் கொண்டு வரதுக்கு, வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு 6 மாசம் டைம் ஓகே. ஆனா டெய்லி பிரச்சனை இருக்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. அதுல நீங்க சொதப்பினா நாங்களாம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கணுமா, வேடிக்கை பார்க்கணுமா? நிச்சயம் குரல் கொடுப்போம், நிச்சயம் உங்க தவறுகளை சுட்டி காட்டுவோம். திமுக ஆட்சிக்கு வந்தப்போ 2021ஆம் ஆண்டு நம்முடைய தலைவர் சொன்னாங்க, எங்களுக்கு வாக்களிக்காத மக்களும் திமுகவுக்கு வாக்களிக்காம விட்டுட்டோமே, தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு வருந்துற அளவுக்கு எங்களுடைய ஆட்சி அமையும், ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு நம்முடைய தலைவர் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு உங்க ஆட்சியில உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கூட ஐயோ தெரியாம இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு வருந்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு நாள் செயல்பாடும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆட்சி அமைப்பதற்கு குதிரை பேரம் நடத்தலன்னு முதலமைச்சர் அவருக்கு தானே சர்டிபிகேட் கொடுத்துக்கிறாரு. என்னென்ன நடந்துச்சுன்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. மன்னார்குடி எம்எல்ஏவை என்ன பண்ணீங்க? அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம கடத்திட்டு போய், அப்ப நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன? இது பேர் என்ன தெரியுமா? தூய சக்தியா. இதுக்கு பேர் தூய சக்தியா? நாரசக்தி. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? மற்றும் சில பேரா, பேரை சொல்ல கூட வெக்கப்படுறாராம். மற்றும் சில பேர் அல்லு சில்லு கட்சி. நான் கேட்கிறேன், அப்புறம் அல்லு சில்லு கட்சி தானே, அப்புறம் எதுக்கு அவங்க எல்லாம் போய் தனித்தனியா போய் பார்த்து சால்வை போட்டு போட்டோ எல்லாம் எடுத்தீங்க? எதுக்கு சோஃபா செட் அமிச்சிங்க? இப்ப கடைசியில் அவங்களையும் காட்டி விட்டாரு. ஒரு படத்துல கவுண்டமணியும் செந்திலும் எல்லை வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? கவுண்டமணி ஓனரு, செந்தில் அசிஸ்டன்ட். எதிர்க்க வடிவேல் ஒரு கடை போடுவாரு. செந்திலுக்கும் வடிவேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். என்ன பண்ணுவாரு, ஒரு இளநியா கயிறு கட்டி கவுண்டமணிக்கு தெரியாம பின்னாடி வழியா பின்னாடி அப்படியே அமிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதை வச்சு வடிவேலு பெரிய கடை போட்டுருவாரு. இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆளுகின்ற கட்சி செஞ்சிட்டு இருக்கு. ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை ஒவ்வொன்னா உருவிட்டு இருக்கிறாங்க. நாம பெருமையா சொன்னோம், திராவிடியன் மாடல், டெவலப்மெண்ட் மாடல், $1 trillion எக்கானமின்னு பெருமையா சொல்லிட்டு இருந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு சோஃபா மாடல் ஆக்கின பெருமை தான் இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு உண்டு. வேற எந்த செயல்பாடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. மக்களுக்கு இன்னும் பஞ்ச் டயலாக்ஸும் உங்களுடைய ரீல்ஸும் தேவையில்லை. அவங்களுக்கு தேவை பாதுகாப்போ உங்களுடைய வாக்குறுதிகளும் ஸ்கீம்ஸும் தான். புது முதலமைச்சருக்கு ஒரு புதுவிதமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஃபோபியான்னு சொல்லுவாங்க. யாரு எதை பத்தி பேசினாலும் தன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அவரே அதை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுலயே இருக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் கோட்டு சூட்டு போடுறாருல, அதை நாம கிண்டல் பண்ணிட்டோமா? நாம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டு சூட்டு அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா. இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா? உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்பு வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருந்தாலும், நீங்க கோட்டு சூட்டு போடுறதுலாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க, அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம்.